வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, அசராத நெஞ்சமும் அயராத உழைப்பும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாத ராசி பலனை பார்த்துருவோம். 7ஆம் இடத்துல உங்களுக்கு 5 கிரகம் சங்கமமாகுது. ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் 7ஆம் இடம். கலத்திரஸ்தானம் மனைவியை குறிக்கிறது, தொழில் கூட்டாளிகளை குறிக்கிறது, அந்தஸ்து நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களை குறிக்கிறது. 7ஆம் இடம் மெயினாக உறவுகளை குறிக்குது. இதனால் உறவுகளில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி கவனமாக நடந்துக்கணும், எந்த கிரகத்தால் இந்த மாதிரி பிரச்சனை வருமா வராதா, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது பரிகாரத்தோடு பார்த்துடலாம். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம போடுற வீடியோலாம் உடனே கிடச்சிரும். செல்வாக்கு உயரும், ஆனால் கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன அந்த கிரகங்கள், இந்த 5 கிரகங்கள் 7ல் வர்றது, இது கொஞ்சம் ரேராக நடக்கிற விஷயங்க. அடிக்கடிக்கெல்லாம் எப்போவும் நடக்கிற விஷயம் கிடையாது, எப்போவாவது நடக்கிற விஷயம். அதில் என்னென்னா நம்ம சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமாக போச்சு. அது கொஞ்சம் விசேஷமும் இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. அது ரெண்டுமே பார்த்துலாம். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஜோதிடம் என்ற சூட்சமும் ஒரு வழிகாட்டுறதே தவிர அதை பார்த்து பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதில் பரிகாரம் எல்லாம் சேர்ந்து வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுறாருங்க. சரிங்களா? நேராக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசிக்கு வந்துடுறாருங்க. அதுக்கு அடுத்து அவரை பின்னாடியே பார்த்திங்கன்னா 3 நாள் கழித்து சுக்கிரன், எல்லா சுகங்களுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் தேதி, பிப்ரவரி 6ஆம் தேதி வந்துடுவார். அப்புறம் சூரியன் 13ஆம் தேதி நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியான சூரியன் 7ஆம் இடம், சூப்பர் இடம், அந்த இடத்துல வராருங்க. புரியுதுங்களா? 13ஆம் தேதி, பிப்ரவரி 13, மார்ச், இவ்வளோ தாங்க கிரக சங்கமாக அங்கே நடக்குது. இதனால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இதில் இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். சும்மா அப்படி பாதியெல்லாம் பார்த்துட்டு போனால் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதத்துக்கு செலவு பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு ராகு உக்காந்துருக்காரு. குழப்பங்கள், அஷ்டம சனி இதெல்லாம் ஓடிட்டுருக்கு சிம்ம ராசிக்கு, இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகி கொஞ்சம் நல்ல காரியங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான், சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களை கலத்திரஸ்தானமான மனைவி ஸ்தானத்தில் மேலே வந்துடுறாரு. கூட்டாளிகள் எல்லாரையுமே குறிக்கும் அந்த 7ஆம் இடம். சரிங்களா? அந்த இடம், அதனால் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீட்டில் குழப்பங்கள்லாம் கொஞ்சம் தீர்ந்து கொஞ்சம் பெருமூச்சு விடுவீங்க. வாழ்க்கை துணை, கூட்டாளி மற்றும் உங்களை சுற்றி இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே குறிக்கும்ன்றதால இந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை நடக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. வீட்டில் நிம்மதியாக இருந்தாலே பாதி நிம்மதி வந்துடும், இல்லையா? நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே பாதி நிம்மதி வந்துடும். அது சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது இத்தனை கிரகங்கள் கூடுறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குமான்னு கேட்டால் அதிகரிக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது தொடர்ந்து பாருங்கள். உறவுகளில் எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம போக போக லைனாக சொல்லிக்கிட்டே வருவோம்னு அதுக்கு பரிகாரமும் இருக்குங்க. சரிங்களா? இப்போ முதல்ல அலுவலகம் நண்பர்களுக்கு பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறது, ஏன்னா இப்போ காசு பணம் துட்டு இருந்தால் தானே வீட்டில் இப்போ நிம்மதி கிடைக்கும். 7ஆம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் குவியறதால புதிய தொடர்புகள் ஏற்படுங்க. பர்சனல் லெவல்லையும் புதிய தொடர்புகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சில கல்யாண பேச்செல்லாம் கடகடன்னு முடிய சான்ஸ் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அந்த இடத்துல வந்துடுறாரு. அப்புறமா உங்கள் திறமை வெளிப்படுங்க இந்த டைமில். அந்த ராகு பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க சிம்மராசி நேயர்கள். அப்படியெல்லாம் இனி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் அங்கே இருக்கும்போது சூரியன், சுக்கிரன் எல்லாம் அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. இது மட்டும் இல்லை, 25ஆம் தேதி செவ்வாய் பகவான் அங்கே வந்துடுறாரு. அதனால் அந்த 5 கிரக கூட்டணி அங்கே பூர்த்தி ஆயிடுது. உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய வேலை திறமையும் வெளிப்படும். நீங்கள் எந்த வேலை செஞ்சுருந்தாலும், நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஒரு சாதாரண ஓனராக இருக்கலாம், நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளாக இருக்கலாம், வேலைக்கு போகிற பெண்மணிகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவங்களுடைய செல்வாக்கு உயர்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்க. இதுதாங்க கரெக்டான வேர்டு. ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ
இந்த மார்ச் மாதத்துக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து பதவி உயர்வு, புதிய வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வுக்கு ட்ரை பண்ணிட்டு பதவி ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேரும். பிப்ரவரி மாதத்தில் வந்து 6ஆம் தேதிக்கு வந்து புதன் வக்கரம் அடையும் போது கொஞ்சம் புதன் வந்து அந்த டைமில் வக்கரம் அடையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. தயவு செஞ்சு சிம்ம ராசிக்கு நேயர்கள் ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க, கையெழுத்து போடாதீங்க. பண சம்மந்தப்பட்ட விஷயம் உறவுகளாக இருந்தால் கூட நம்பக்கூடாது இந்த நேரத்தில்ன்றதை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். ஏன்னா உறவுகள் ஸ்தானத்தில் தானே வந்திருக்காங்க 7ஆம் இடம். அதனால் அந்த இடத்துல எந்த உறவுகளாக இருந்தாலும் உஷாராக இருக்க வேண்டியது நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக எடுத்துங்க. இது தாங்க மெயினான விஷயம். இதை மறந்துடாதீங்க. கூட்டு தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கான்ட்ராக்டு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யணுன்னா அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து யோசித்து யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீர்கள். இது ரொம்ப முக்கியம். சிம்மராசி நேயர்கள் நம்பிடுவாங்க பேஸ் வேல்யூ வச்சு. ஆனால் அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த உலகம். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. வீட்டில், வெளியே, ரோட்டில் எல்லா இடத்துலையும் உஷாராக இருக்கணும் சிம்மராசி நேயர்கள். மனைவி மக்கள் எல்லாரோடையும் வந்து ஒரு அனுசரணையான உறவுகள் இந்த டைமில் நல்லா ஏற்படும். 25ஆம் தேதி கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாமே நம்ம சிம்மராசி நேயர்கள் உஷாராக இருப்பாங்க. யாராவது ஒருத்தர், ஏன்னா அந்த 25ஆம் தேதி வந்து ராகுவோட செவ்வாய் சேர்ந்துடுறாரு இல்லையா. ராகு தான் லாஸ்ட்டாக உள்ளே வராரு 5வது கிரகமாக. அவர் வந்து ராகுவோடு சேரும்போது இது வந்து என்ன எப்படி போகும்னா, புது ஆள் ஒருத்தவங்க வந்து அப்படியே பேசி பழகி அப்படியே உள்ளே வருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் உஷாராக இருங்க. அவங்கள நம்பி எதுவும் ஆராய்ஞ்சு பார்க்காம எந்த வேலையும் கொடுத்துடாதீங்க. உறவுகளில் வந்து உள்ளே கொண்டு வராதிங்க. இதிலெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். கவனம் தேவை. பொதுமக்கள்கள், வியாபாரிகள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சூப்பராக இருக்குங்க. வியாபாரம்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் பேசுகிற ரேட்டுக்கு எல்லாமே முடியும். அரசாங்க ரீதியாக அதே மாதிரி நீங்கள் எதனா ஒரு லைசன்ஸ் கேட்டிருந்தீங்க, ஒரு லோன் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதெல்லாம் வந்து சேர்ந்துருங்க பிப்ரவரி மாதத்தில். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கார் இல்லையா. சூரியன் தான் வந்து அரசாங்கத்துக்கு முக்கியமானவர். அந்த கிரகமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே 7ல் உட்கார்றது பெரிய விஷயம். எல்லாருக்குமே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். பெண்கள், ஆண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்க. நல்ல பேர் எடுப்பாங்க. பெண்கள் வந்து வீட்டை வந்து அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. குழந்தைகளையும் கணவரையும் எல்லாரையும் பார்த்துப்பாங்க. பொறுப்பு பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதம். ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் எப்போவுமே சிம்ம ராசினா பொறுப்பாக இருப்பாங்க. இந்த மாதம் வந்து ரொம்ப புது விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் வந்து ரொம்ப இல்லத்தரசிகளும் சரி, ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதங்க. அதில் எந்த விதமான ஒரு இதுவும் டவுட்டும் வேணாம். சூரியன் செவ்வாய் இணைவதால் வந்து கணவரோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதேமாதிரி கணவர் சிம்ம ராசியாக இருந்தால் மனைவிமார்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஈகோ பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கணும். செவ்வாய் சூரியன் 2 வெப்பமான பிளானட் அங்கே சேர்ந்துடுறாங்க. ராகு வேறு இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இதை தான் நம்ம ஸ்லைடில் முதலே சொல்லியிருப்போம். கொஞ்சம் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதம். ரொம்ப நீங்கள் வந்து கடவுள் காட்டுவார், ஊட்ட மாட்டார். கிரகங்கள்லாம் நல்ல அமைப்பில் இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம சிம்ம ராசி நேயர்கள் வந்து நல்ல பயனடையணுன்றது வந்து என்னோடய வேண்டுகோள். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால இல்லத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு கல்யாண சுப செய்தி வரும். இல்லை சொந்தக்கார கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது இது ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. மாணவர்களை பொறுத்தவரை 7ஆம் வீட்டு கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டாரம் விரிவடைவாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவாகுவாங்க. கொஞ்சம் இந்த குரூப் ஸ்டடி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ராகு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதால வந்து எந்த புது நண்பர்களோடையும் சேர்ந்து ஏதாவது ஒரு வெளியே சுற்றுறது அந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுவாங்க. அதிலெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணும். படிப்பு பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். இப்போ சிம்மராசி பசங்க இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி சிம்மராசி பெரிய பசங்களாக இருந்தீங்கன்னா நீங்களே வந்து கொஞ்சம் உங்களை செல்ஃப் செக் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் பார்த்து பழகணும். எல்லாரோடையும் வந்து டக்குன்னு பழகிடாதீங்க. செவ்வாறாக இருக்கும்போது தப்பான கூட்டாளி ஒருத்தன் உள்ளே வந்துடுவான். அதனால் பின்னாடி வந்து கொஞ்ச நாள் கழித்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதனால்
உறவுகள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஒரு உறவு தானே, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக வர்றவங்களோட பழகாதீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு தான் சேரணும். போட்டித் தேர்வில் இந்த டைமில் எழுதினீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றிங்க. 7ஆம் இடம், ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதால ஏதாவது எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா பிப்ரவரியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டைமை விடாமல் யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பெண்மணிகளும் சரி, நம்ம ஆண்களும் சரி, வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஒரே ஒரு விஷயம், எங்கெல்லாம் கவனம் இருக்குதுன்னு கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். வீடியோ திருப்பி திருப்பி பாருங்கள். அந்த இடங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் புதுசாக தொடங்குறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதம் முழு முயற்சியை போட்டிங்கன்னா வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த டைமு, இந்த 5 கிரக சேர்க்கை 7ல் இருக்கும்போது உங்கள் ராசிநாதனே இருக்கிறதால அந்த இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு வர்ற பெனிஃபிட்டை அதிகப்படுத்திக்குமாறு ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நான் மாதத்தில் அந்த 3 சந்திராஷ்டம நாளில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. 19, 20, 21 3 நாள் சந்திராஷ்டம நாளுங்க. இந்த நாளில் எதையும் பதட்டமாக செய்யாதீங்க. ஏதாவது ஒரு பேப்பரில் சைன் பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். இல்லைனா அதை தள்ளி வச்சு அவர் 21ஆம் தேதிக்கு மேலே பண்ணுங்கள். கரெக்டாக தூங்கிடுங்க. தேவையான அளவு தண்ணி குடிங்க. மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இதை திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பார்க்கணும், அப்போ தான் புரியும். நன்றி, வணக்கம்.